3 மாதம் கழிச்சு புது பெரம்பூரை பார்ப்பீங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் ஏ டீம், பி டீம், சி டீம், அந்த 3 டீமுக்குமே சொல்லிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்கிறேன். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, இந்த 3 கட்சிக்குமே சொல்லிக்கிறேன். 2026 பெரம்பூர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு புதுசாக பார்ப்பீங்க. இதான் மக்களாட்சி, இதான் மக்கள்னு அடுத்து நிரந்தரமாக எங்கள் அண்ணன் போஸ்ட் காட்டினா அடுத்து முடிஞ்சுங்க. ஸ்டாலினுக்கு முடிஞ்சு, எடப்பாடி ஐயா பதறம் தான், அவ்வளோதான் முடிஞ்சு. மதுரை கணக்கு வழக்குங்க. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். மதுரை அன்னைக்கு பதறம். பி மூர்த்தியாக இருந்தாலும் சரி, பிடிஆர் தலபாலாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு மதுரை பதறுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மக்களே உஷாராக இருங்க. இன்னும் ஏமாந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டு ஓட்டை வேணாக்காதீங்க. வாங்க, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் மறந்துடாமல் 23ஆம் தேதி கோச்சுக்கிறாமல் 10 நிமிஷம் தான் வந்து எந்த ஒரு சிரமமும் பார்க்காம ஓட்டு வாக்களிச்சுட்டு போங்க. நம்ம அண்ணனை எல்லா தொகுதியிலையுமே அந்த தொகுதி 734 தொகுதி ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காரு. அந்த பேரில் நீங்கள் ஏற்றாதீங்க. 734 தொகுதியிலுமே உங்கள் வேட்பாளர் அண்ணன் ஜோசப் விஜய் தான். அதை மைண்டில் வச்சு ஓட்டு போட்டு அண்ணனை மாபெரும் வெற்றி சேர்த்து வைப்போம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பயம் பிரதர், பயம். அண்ணனை பார்த்தா பயம். அது கொடுத்தது யாரு? தமிழ்நாடு மக்கள். அண்ணனை பார்த்தா பயங்க. ஏங்க இன்னைக்கு நேற்று அண்ணன் சென்னைக்குள்ள பெரம்பூர் மீட்டிங் பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. அதை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நேரம் ஸ்டாலின் அவரோட அவங்க எடப்பாடி எல்லாமே அவங்களோட ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க, வாபஸ் வாங்கியிருப்பாங்க. எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்னு. அதை நீங்கள் கொஞ்சம் மறைச்சிட்டீங்க. வாய்ப்பு இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தான், தண்ணியான ஓட்டு மறைச்சிடலாம், காற்றான ஓட்டு மறைக்க முடியுமா? 550 கிலோமீட்டரு தாண்டி இங்கே வந்து நிற்கிறோம். சும்மா இல்லைங்க. நீங்க வர விட்டுருவீங்களா? சரி, நாங்க இப்ப வரோம். நீங்க இப்ப பெர்மிஷன் கொடுங்க. நாங்க இங்க இருந்து சென்னை டு கன்னியாகுமரி பாத யாத்திரை போறோம். நீங்க பெர்மிஷன் கொடுங்க. நான் என் பேர்ல கதிரவன் என்ற சக்தி திருமங்கலம் 15வது வார்டு. நான் என் பேர்ல இப்ப நான் ஓட்டு சாவிதால நான் அப்ளை பண்றேன். இப்ப அண்ணனுக்கு நான் நடந்து கூட்டு போகணும்னு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. அவருக்கு பெரிய கட்சி நான் ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பெரிய கட்சி கிடையாதுங்க. சீமான் இருக்காப்புல வருங்க, அவருக்கு தான் சிரிச்சுங்க. அவரு கூட பாவம் ஏதாச்சும் பேசுவாப்புல, அதை புரியாமல் பேசி போடுவாப்புல. மனுஷன் பாவம் என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம்னு தெரியாமல் இங்கிட்ட 200 வாங்கிட்டு அங்கிட்ட 200 வாங்கிட்டு எங்கிட்டு பேசணும்னு தெரியல அவருக்கு. பாவம் முழிக்கிறாப்புல. இப்போ அன்னை மட்டும் தான் இங்கே இருக்காரு. எம்ஜிஆர் அம்மா கலைஞர் இருந்தாங்க, அவங்கள விமர்சனம் பண்ணி அடுத்த கட்சி வளர்ந்தாங்க. இப்போ அன்னை மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவங்களுக்கு பெரிய ஆளுமையாக தெரியல, எடப்பாடி அவங்களுக்கு பெரிய ஆளுமையாக தெரியல. தெரிஞ்சு அவங்கள பற்றி பேசியிருப்பாங்களே. காலையில் சாப்பிடாம நிற்கிறேன் பிரதர். ஏக்கு பிரதர் நிற்கிறோம்? காலையில் இங்கே விட்ட கீழே வந்துடுறேன் பிரதர். காலையில் சாப்பிடாம நிற்கிறோம். ஏக்கு ஓட்டு மாறாத. 23 மே 3 ரிசல்ட்டில் பாருங்க. பெரம்பூர் தொகுதியில் நேற்று ஒரு சின்ன இன்சிடென்ட் பண்ணீங்களே, அப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்களா தளபதி ஜெயிச்சுட்டாருன்னு? நேற்று எங்கள் தளபதி 5 இடத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடம். யாரை கேட்டு நீங்கள் அந்த இடத்துல தடை பண்ணீங்க? எங்கள் தளபதி வரக்கூடாதுன்னு நினச்சிப்பீங்களா? அப்போ இதிலே பார்த்தா தெரியுது உங்கள் பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. புரியுதுங்களா? எங்கள் தளபதி பெரம்பூரில் ஜெயிச்சுட்டாரு. பெரம்பூரும் இல்லை, திருச்சியும் ஜெயிக்கிறாரு. 2 தொகுதியிலையும் மாசா ஜெயிக்கிறாரு. 234 தொகுதியிலையும் தலைவரோட முகம்தான் பிராண்டு. அவரோட பிராண்டை வச்சு தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பெரியவங்க, இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், எல்லாரும் மத்தியிலையுமே வந்து விசில்ஸ்னா அனல் பறக்க போகுது தமிழ்நாட்டில். அதுதான் பயம். நானே சொல்லிட்டேன்ல, தலைவர் எங்கள் தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணாமே ஜெயிக்க போகிறாரு. அதுக்கு முழுக்க எங்களுக்கு ப்ளஸ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க அது வந்து உங்களுக்கு தான் மைனஸ், எங்களுக்கு ப்ளஸ்ஸு. எங்கள் தளபதி வந்து கண்டிப்பாக வந்து பெரம்பூரில் எதிர்த்து நிற்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் டெபாசிட் இழக்க வைப்பார். இதுதான் நடக்கும். கூட்டம்லாம் பார்த்தீங்களா? இப்போ இருக்க கூட்டம். நாங்கள்லாம் மதுரை திருமங்கலத்துலேருந்து வந்திருக்கோம். நேற்று சாயந்தரமே வந்து இங்கே வெயிட் பண்ணி காத்திருக்கோம். யாருக்காக? தளபதிக்காக. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்திருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் அப்பா மயன்ற ஒரு உறவோடு வந்திருக்கோம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீட்டில் எங்கள் தளபதி சொன்ன மாதிரி விஜயோட பிராண்ட் வந்து எல்லார் வீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டம்லாம் ஓட்டாமாறுன்றது சொல்கிறதுலாம் வந்து இங்கே பலிக்காது. பயத்தினால தான் நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்ம தளபதி வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டோம். பயத்தினால நீங்கள் நெருக்கடி கொடுத்துட்ருக்கீங்க. அதையும் எங்கள் சந்திக்க தயாராகும். சென்னை இனிமேல் தானே பார்க்க போகிறீங்க.
சென்னை வந்து களம் ஏற்கனவே தளபதி வராருன்னு சொன்னானே பயந்து நீங்கள் அங்கங்கே பிரேக் பண்ணிட்டீங்க. நாளைக்கு இறங்குறாரு, எங்கே இறங்குனதுக்கப்புறம் பார்ப்போம் எத்தனை பேர் வந்து எந்த சந்து பொந்தெல்லாம் ஓடி ஒளிகிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் தளபதியோட முக்கிய நோக்கம் என்னென்னா, கூட்டத்துக்கு வர்றவங்க வந்து சின்ன குழந்தையிலையோ பெண்கள் வந்து கர்ப்பமானவங்களையோ வயசானவங்களையோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்து தொலைக்காட்சி மூலமாக பார்க்கணும். அதுதான் வந்து எங்களுடைய நண்பருடைய கருத்து, நம்ம தளபதியோட கருத்து. அவருடைய கருத்தை வந்து எல்லாருமே சேர்த்துக்கணும். அதே மாதிரி வண்டியில் வந்து அவரை பின்தொடர்ந்து வர தயவு செஞ்சு தடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தளபதியோட உருத்தான சொந்தம். நம்ம அண்ணன் நம்மளை நம்பி வராரு. ஸோ அவரை வந்து நம்ம 234 தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம முழு ஆதரவும் கொடுக்கணும். எதிர்கட்சிகளை வந்து நம்ம பிரியப்பட்டு நம்ம வர்றோம். ஸோ ஒரு சின்ன ஏதாவது நடந்துருச்சுன்னா அது வந்து சதி அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அது சதியெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கள் தளபதி மேலே வச்சுருக்க பாசத்தினால வர்றோம். இந்த சின்ன தவறுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எங்களை பார்த்துக்குறாங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக. பெரம்பூரே திருவிழா மாதிரி இருக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்து இந்த வெயிலில் நிற்கிறதுக்கான காரணம் எங்களுக்கான உரிமைக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னுடைய அண்ணன் தொகுதியில் வேலை பார்த்துருக்காரு. அவர் அனுப்புனதே நம்ம பொது செயலாளர் தான். நீ வந்து அந்த தொகுதியில் வேலை பாரு, நீ தான் அந்த நான் உனக்கு பண்ணுறேன் எல்லாமே அப்படி சொல்லி வேட்பாளராக உன்னை அங்கே போடுறேன், நீ இப்போ அங்கே வேலை பாருன்னு சொன்னாப்புல 3 வருஷம் என் அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். பட் ஆனால் இப்போது சீட்டு கொடுக்குறோம் நேரத்தில் வந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியிலேருந்து என்னுடைய கட்சிக்குள்ளே வந்த எங்களுடைய கேங்கில் தான் வந்து அவன் முதல்ல சேர்ந்தான். அவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக என் அண்ணனுக்கு நேர்காணல் அப்படின்ற விஷயம் பண்ணவே கிடையாது. எந்த தகுதியில் வேட்பாளரை நம்ம தளபதி விஜய் அவர்கள் எடுத்தார் அப்படின்றது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. எங்களுடைய கோரிக்கை, என்னுடைய அண்ணனை நம்ம தளபதி விஜயை நேர்காணல் பண்ணி அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் சொல்லிட்டாருன்னா நாங்கள் இங்கேருந்து திரும்பி போயிடுவோம். எங்களுடைய கோரிக்கை ஒன்று தான். எங்களுடைய கேவிக்குப்பம் தொகுதிக்கு நாங்கள் வந்து வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் வந்திருக்கோம். கேவிக்குப்பம் தொகுதிக்கு எங்கள் டாக்டர் பிரபு என் அண்ணன் வந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறது யாருமே கட்சிக்காரங்க கிடையாதுங்க. மொத்தமே பொதுமக்கள் தான். தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. இதுவே நாங்கள் கேவிக்குப்பம் தொகுதியில் இதை பண்ணுறோன்னு நினச்சிருந்தா கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அவருக்கு சீட்டு இல்லை, நேர்காணல் பண்ணவே கிடையாது. எந்த தகுதியில் எங்கள் வேட்பாளர்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் தப்பு நடக்குது அப்படின்றது தளபதிக்கு தெரியுமானும் தெரியல. பொது செயலாளரும் நம்ம தளபதி விஜய் அவர்களும் இதுக்கு பதில் சொல்லணும். என் அண்ணனுக்கு மீண்டும் அவங்களே நேர்காணல் பண்ணி அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இந்த கேவிக்குப்பம் தொகுதிக்கான சீட்டு கிடைக்கணும், அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறவும் கேட்டுக்கிறோம். எங்களுக்கே தெரியலங்க, அதுக்கான காரணம் யாரும் சொல்லலை. முதல்ல நேர்காணல் வச்சா தானுங்க வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்க முடியும். நேர்காணல் பண்ணாமலே ஒரு டம்மி கேண்டிடேட் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு இவர் தான் வேட்பாளர் அப்படின்னா எப்படி? அது 1 மாதத்துக்கு முன்னாடிங்க நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது, நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. எங்களுடைய மாவட்டம், அதாவது வேலூர் கிழக்கு மாவட்டம் செயலராக ஒருத்தருக்கு அப்பல நவீன் சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஏன்னா அவர் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து காசு வாங்கிட்டு அவருடைய தொகுதிகளில் டம்மி வேட்பாளரை போட்டு தாவேக்காவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஆனால் நம்மளுடைய மாவட்டம் பொய்யா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போது இங்கே நடந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரியுது அவங்க வந்து உண்மையாக தான் போட்டிருக்காங்க. உண்மையாக தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃபே இருக்குது. இது வந்து நியூஸில் வந்த ஆர்டிக்கலு. ரீசெண்டாக 80 லட்ச ரூபாயில் ஒரு வீடு வந்து காட்பாடில் வாங்கியிருக்காரு. அது எல்லாமே மாற்றுக் கட்சிக்கிட்டேருந்து வாங்கின ஒரு பட கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விஜய் தளபதி ரசிகர் மட்டும் வர்றது கிடையாது, தொண்டர்கள் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க, புதுசாக வருவாங்க. விஜய் சாரை புதுசாக பார்ப்பாங்க, புது எம்எல்ஏ, புது அரசியல்வாதியாக பார்ப்பாங்க, ஒரு நாட்டுக்கு நல்ல செய்கிற ஒரு குடிமகனாக அவரை பார்ப்பாங்க சார். கண்டிப்பாக சார், அதுக்கான இடம் வந்து அவர் தான் கொடுக்கணும். ஆனால் வந்து அதுக்கான போலீஸ் பாதுகாப்பும் அவர் கொடுக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டத்துக்கு எந்த நெரிசலும் வராது, எந்த அடியும் படாது மக்களுக்கு. சார் அது அவங்க தான் சார், அவங்க எதிர்ப்பு நிறைய கொடுக்குறாங்க சார். இப்போ நிற்கிறது யார், ஆள்றது யார்? அவங்க தான் சார் எல்லாமே பண்ணுறாங்க. விஜய் வரக்கூடாதுன்ற டாட்டு தான் சார், வேறு ஒன்றும். அவர் வரக்கூடாது, அவருக்கு மக்களுக்கு வந்து கெட்ட பேர் உண்டாகணுன்றது தான் அவரோட வேலை. ஏன்னா மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டா ஓட்டு வராது, இவருக்கே எல்லாமே போட்டுருவாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இது ஒன்றுமா பண்ண முடியாது. அவருக்கு நீங்கள் எவ்வளோ கெட்ட பேர் எடுத்தாலும் எங்கள் தளபதியை பற்றி தெரியும். அவர் சொல்கிறது கிடையாது, அவர் செய்கிற மனுஷன். இந்த வாட்டி அவர் வாய்ப்பு கொடுத்தா உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கான தேவைகளை வந்து எல்லாமே நிறைவேறும்ன்றதை நான் வந்து உண்மையாக சொல்லிக்கிறேன்.
அதிகமாக இருக்கும் சார். அது மட்டும் இல்லை, இன்னொரு தொகுதியிலே நிற்கிறதா சொல்லியிருக்காங்க விஜய் சார். அதுவும் இல்லாமல் வந்து எங்கள் ஊரில் நின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வரணும்னு நாங்கள் எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்தோம், ப்ரேயர் பண்ணோம் வந்தோம். உண்மையிலே இன்றைக்கி நாங்கள் தளபதிக்காக ப்ரேயர் பண்ணோம். இந்த தொகுதியில் அவர் நிற்கணுன்றதே எங்களோட ஆசை. அப்போவும் தளபதினு வந்தால் க்ரௌடு வரதான் செய்யும். க்ரௌடு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். இப்பயே பார்க்கலாம், எத்தனையோ பேர் சின்ன சின்ன பசங்க தான் விசில் வச்சுக்கிட்டு தளபதிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புள்ள பேரியட் மேலே ஏறி உக்காந்துருக்கு. அதுக்கு தான் என்ன காரணம்? மற்றவங்களுக்கு இந்த க்ரௌடு வருமானு ஆச்சரியம்தான். திமுகவுக்கு தான் கூட்டம் கூடுது, அதுவும் ஓட்டா மாறாதா? கேட்குற கேள்வி தான். கூட்டம் ஓட்டா மாறாதுன்னா திமுகவுக்கு தான் கூட்டம் கூடுது. இப்போ ஏதோ மாநாடு நடத்தினாங்க, அதில் ஏதோ 10 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, 10 லட்சமும் ஓட்டா மாறாதா? இதுதான் சொல்ல முடியாது. இது ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்களா? சரி, சின்ன கொஸ்டின் தான். திமுகவில் இத்தனை வருஷமாக இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே திமுகவில் இருக்காங்க. இப்போ அதுதான் ஓட்டாக மாறாமல் இப்போ ஆட்சி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாமே ஓட்டாக மாறும். அது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் எங்கள் தளபதி வந்து அவரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக ஓட்டு எல்லாமே மாறும். 234 தொகுதியிலையும் நாங்கள் வின் பண்ணுவோம். நெருக்கடி ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னா அது ஸ்டார்டிங்லேருந்தே மாநாட்டிலேருந்தே நெருக்கடி கொடுத்துட்றான் இருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து தான் என் தளபதி வந்துட்டுருக்காரு. இதையும் கடப்பார். நேற்று பெரம்பூரில் மீட்டிங்னு அறிவித்தாங்க. எங்கேருந்து பள்ளம் தோண்டினாங்கன்னு தெரியல, ஒரு பள்ளம் வந்துச்சு. ஒரே ஒரு டுட்டு தான் போட்டார் தலைவர். அந்த ஒரு டுட்டுக்கு அந்த பள்ளத்தை மூடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஒரு டுட்டுக்கே பவர் இருக்குன்னா என் தளபதி ரோட்டுக்கு வந்து மக்களை பார்த்தாருன்னா எல்லாமே ஈச்சு மாற தான் செய்யும். கண்டிப்பாக மாற்றம் உருவாகும். கண்டிப்பாக இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் பெரம்பூர். அந்த பயம்தான். எங்கே இவர் க்ரௌடு கூடிகிற போது எங்கே இவங்க ஆச்சை பிடிச்சிருவான்னு பயத்தில் தான் எல்லாம். இப்போ நீங்கள் ஓட்டு லிஸ்ட் எடுக்கிற மாதிரியே பெரம்பூர்லேயும் போய் ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்க. நான் எல்லா வீடியோவும் பார்க்குறேன். எல்லாமே திமுகன்றாங்க. அவங்க பார்க்குற எல்லாமே 45 above 60 above தான். இளைஞர்கிட்ட யாருமே கேள்வி கேட்கல. அப்போ இளைஞர் ஓட்டு எல்லாமே டிவிக்கே தான். அவங்க செட் பண்ணுறாங்க. பெரம்பூர்னா திமுக தான் ஜெயிக்கணும் ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. அது வேலைக்கு ஆகாது. பெரம்பூரில் தளபதி தான் ஜெயிப்பார். பேரை கேட்டாலும் அதுன்ற மாதிரி தான் செம்மையாக இருக்கும். வாய்ப்பே இல்லைன்னா சொல்லவே முடியாது. வாய்ப்பு தான். அதுதான் சார் பயம், வேற ஒன்றும் கிடையாது. வந்தால் எங்கே ஜெயிச்சிட போகிறான்ற பயம், அவ்வளோதான். ஏன் நீங்கள் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்கன்னா எங்களுக்கும் தெரியல. கொடுங்கன்ற வாய்ப்பு கொடுங்கன்ற, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எல்லாரும் வராங்க, எல்லாரும் போகிறாங்க, எல்லாருமே தான் பண்ணுறாங்க. இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? எல்லாத்துக்கும் ஏன் தடை? இப்போ எல்லாத்துக்கும் வேற தடை. இப்போ வந்து பேரிகேட் தடை. இன்னும் என்னென்ன எத்தனை வந்து வைக்க போகிறீங்கன்னு தெரில ரோட்டில். சார் சார் அதுதான் சார் சொல்கிறேன். வர வழி விடுங்கன்றேன் நான். ஏன் இந்த மாதிரி பள்ளம் இது அதுன்னு ஏன் ஒவ்வொரு சாக்கை எடுத்துகிட்டு வரீங்க? விடுங்கன்றேன் நான். விட்டு தான் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். விடாமல் எல்லாத்தையும் வந்த இதுனா எதனா ஒன்றா பிரச்சனைன்றா இவர் தான் எல்லாம் பண்ணுறாரு செய்கிறாருன்றீங்க. நீங்கள் நின்று எல்லாத்தையும் கூட நின்று பார்த்த மாதிரி பேசுகிறீங்க சார். அவரு அதுதான் பயம்தான். அவர் சொன்னதான் பிரச்சனைகள் வந்தால அது எப்படி கரெக்டான ரூட்டில் போகிறன்னு தான் அர்த்தம். அவர் வர பிரச்சனைனா அவர் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் சார் இருப்பார். ஆனால் பின்னாடி மட்டும் போக மாட்டார். தலைவன் முன்னாடி மட்டும்தான் போவான் சார். என்னங்க சார் கூட்டம்னு சொல்கிறீங்க? கூட்டம் வரும்னு சொல்கிறீங்க. என்ன வேறு யார் எவ்வளோ பேர் வராங்கன்னு உங்களால் லிஸ்ட் எடுக்க முடியுமா? என்னால் லிஸ்ட் எடுக்க முடியுமா? நான் மனுஷன் சும்மா அப்படி இதை பாருங்க. இன்னும் அவர் வரவே இல்லை. இங்கே போய் பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு போய் பாருங்க. அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்து இங்கே இந்த கொஸ்டினை நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பெரம்பூர் வந்து கண்டிப்பாக 100% அண்ணன் வின் பண்ணிவிடுவார். இதுக்கான மாற்றம் எதுவுமே கிடையாது. பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு முதல் பிரச்சாரம் அங்கேருந்து தான் ஆரம்பமாகிறது. கண்டிப்பாக அண்ணன் வந்துடுவார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் இப்படி தான் சொன்னாங்க. பர்மிஷன் வந்து லாஸ்ட் டைம் வந்து பர்மிஷன் இல்லைன்னு சொன்னாங்க. அது எப்படி பார்த்தீங்க? இல்லை, அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு வந்துட்டு அதுதான் இப்போ எதுவும் அந்த தண்ணி வசதி இல்லை. ஏன்னா இப்போ தான் நான் அந்த தண்ணி வசதி பிரச்சனைலாம் தெரியுது. அதனால் பள்ளம் நோண்டி இருந்தாங்க. அதனால் அந்த இடம் வந்து அதுக்கான இடம் இல்லைன்றதுனால பண்ணல. இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வராரு. நாளைக்கு தான் முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்க.
கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு வர சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது மாறும்போது ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். ஓட்டா மாறாது. அதாவது நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து தற்குறியாக இருந்தோம், இன்றைக்கி தான் மிஞ்சி வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து தமிழக வெற்றி கழகம் 100க்கு 100 வெற்றி அடையும். இப்போ சீமான் அவர்லாம் பேசுறதுல எப்படி பார்க்குறீங்க? சீமான் அண்ணன் பேசுகிறது வேறு எதனா கொஸ்டின் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை அது வந்து நிறைய பண்ண தாங்க செய்வாங்க. எல்லாருமே நோக்கம் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வளர்ச்சியை பற்றி இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, அதனால் வந்து 1000 குறைய சொல்ல தான் செய்வாங்க. ஒரே நாளில் 5 இடத்துக்கு வர போகிறாங்க. ஆமாம், பெரம்பூர் வராரு, வில்லிவாக்கம் வராப்புல, எல்லாம் வெற்றி அடையும். எல்லா கூட்டமும் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஒரே நேரத்தில் இத்தனை இடத்துக்கு பிரிக்கிறார். ஏன்னா இப்போ பெரம்பூரில் இருக்கிறவங்க வில்லிவாக்கத்தில் வரமாட்டாங்க, இப்போ வில்லிவாக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணா நகர் போக மாட்டாங்க இல்லையா. அதனால் அவர் அந்த கூட்டத்தை முக்கால்வாசி அவர் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய நன்மைக்கு தான், நல்லதுக்கு தான் பண்ணுறாரு. பட் இவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க, அவ்வளோதான். அதை தான் சொல்கிறேன்னே, 234க்கு 234 கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவார். பெரம்பூர் வந்து திணற போகுது. நீங்கள் என்ன தான் வந்து கூட்டணியில் வந்து சலசம் பண்ணி தளபதியை வந்து பிரச்சாரம் பண்ண முடியாமல் பண்ணாலும் அண்ணன் இறங்கி கை அசைஞ்சாவே போதும், நாங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிடுவோம். நெருக்கடி நிறைய தராங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு தேர்தல் பயம் வந்துச்சு தலை, அதனால தான் வந்து இதுமாரி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாள் முன்னாடி திடீர்னு சொன்னதுக்கப்புறம் பள்ளம் தோண்டி ஆகிறாங்க. அதில் கேட்டால் அந்த இடத்துல 3000 பேர் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது திடீர்னு அதான் சொல்லிட்டோம்ல, அவங்க வந்து பயம். எங்கள் தளபதி வந்து ரோட்டில் இறங்கினாக்கா மக்கள் வெள்ளத்தில் வந்து மிதப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து அதை தடுக்கிறதுக்கோசம் சின்ன பள்ளம் தோண்டிட்டு இதெல்லாம். நேற்று தளபதியே வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. திடீர்னு வர அங்கே போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? தளபதியை எப்போ நேரில் பார்ப்போம், எப்போ இது பார்ப்போம்னு நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜெயிக்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தலைமைச் செயலகத்திலே போய் பார்க்கலான்னு முடிவில் இருக்கோம். பெரம்பூரில் வர நிற்கிறாரு, எப்படி இருப்பாங்க? பெரம்பூர் மட்டும் நிற்கல தலை, 234 தொகுதியிலையும் வந்து தளபதி தான். அவர் மூஞ்சிக்கோசம் தான் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. அவருடைய இது தான், அவருக்கு போடுற ஓட்டு எல்லா தொகுதி வேட்பாளருக்கும் போடுற மாதிரி. இப்போ 2 கட்சி பெரிய கட்சி இருக்குது, அவங்க எப்படிலாம் நெருக்கடி கொடுப்பாங்க? நாங்கள் ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷம் முடிய போகுது, அப்போதுலேருந்தே பார்த்துன்னு இருக்கீங்க. எங்கே போனாலும் ஒரு சின்ன பிரச்சாரம் தெருமுனை கூட்டம் நடத்தினாலும் போலீஸோடைய அனுமதி கிடைக்கிறது கிடையாது. எதனாச்சும் ஒரு பிரச்சனை, லைட் ஆஃப் பண்ணுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, இதே தான் பண்ணுறாங்க. எங்கள் தொகுதியில் நாங்கள் வந்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி 2 தொகுதிக்கு வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து டாக்டர் பிரகாசம் என்கிற குட்டி 5 வருஷமாக விலையில்லா உணவகம் போட்டுருக்காரு, புரியுங்களா. இத்தனைக்கும் வந்து யாரோடைய தயவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவருடைய சொந்த உழைப்பில் அவர் இன்னைக்கு வரைக்கும் கூட சாப்பாடு போட்டுக்கிறார். கிட்டத்தட்ட 100 பேருக்கு டெய்லியும் அப்படின்னு பார்த்துங்க. யாருக்கோசம்னா தளபதிக்கு ஒரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கோசம் தான். அவர் தான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர், அவர் தான் தளபதிக்கோசம், அவர் தான் ஜெயிச்சு தளபதியை வந்து நெஞ்சு நிமிர்த்தி நிற்க வைக்கிறது. நாங்கள் திருவள்ளூர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் காசு கொடுத்து வரலதில்ல, நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் வந்து நிற்கிறோம். யாரும் வந்து காசு கொடுத்து 200 கொடுக்குறேன், இல்லை கோட்டர் வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன்னு யாரும் வரல. சொந்தம் தளபதி மூஞ்சிக்கோசம், தளபதி ஒருத்தருக்கோசமே வந்து நிற்கிறோம். அவரெல்லாம் ஆளே இல்லை தலை, அவர் இப்படியே தான் கத்தினே இருக்கணும், மற்றபடி ஒன்று செயலில் எதுவுமே கிடையாது. இப்போ இவ்வளோ நாளாக தளபதியை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார், இப்போ தம்பின்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் நாளைக்கு வந்து வேறு மாதிரி பேசுவார். இன்றைக்கி மரத்தை பிச்சின்னு கட்டி பிச்சின்னு இப்போ இது என் தம்பின்னுவார். அதெல்லாம் வந்து அவர் வந்து அவர் வேணாம். ஐபிஎல்லே பேன் பண்ணாலும், விசிலே தடை பண்ணாலும் 2 கை இருக்குது, விசில் சத்தம் எங்கே இருந்தாலும் ஓங்கும்.